ஆரணி வட்டம் புதுப்பாளையம் கிராமத்தில் எழுந்தள்ளிருக்கும் ஸ்ரீ செந்தில் முருகன் ஆலய வேல்முருகன் தரிசனத்தை காணுங்கள். ஓம் சரவண பவா. சுப்பிரமணியனுக்கு, ஒரு குடியோனுக்கு, 2000 பாணிக்கு, ஒரு சம்பாரனுக்கு, இத்தனை முருகனுக்கு, சாமி மலைக்கு, கும்பாசங்க இஷ்டம் கேட்கணும். சொல்லுங்கள். மாவட்டம் ஆரணி வட்டம் புதுப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளிக்கும் அருள்மிகு செந்தில் முருகன் ஆலயம் கும்பாபிஷேக விழா. கும்பாபிஷேக அழைப்பிதை 1/2/1926 ஞாயிற்றுக்கிழமை 9:10 மணி அளவில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளதால் வருகை தந்து பொதுமக்களும் பக்த கொடிகளும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாராயணி அம்மா சாமிகள், விபூதி சாமியார், பாலமுருகன் நடிகர், சச்சிதானந்த சாமியார், முரளிநாதர், குமரேசன் இவர்கள் அனைவரும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்கிறார்கள். சொல்லுங்கள். திங்கட்கிழமை மாலை திரைப்பட பின்னணி பாடகர் கானாபாலா அவர்கள் பங்கேற்றுக் கொள்கிறார். இன்னிசை கச்சேரி. சொல்லுங்கள். தலைமை ஆர் வேலு ஐஏஎஸ் அவர்கள், முன்னாள் மத்திய இணைவே ரயில் துறை அமைச்சர். புதுப்பாளையம் கிராமத்தில் செந்தில் முருகன் ஆலயத்தில் 33 அடி உயரம் முருகர் சிலையும் 9 அடி வேலில் கல்வேலும் உள்ளது. அதேபோல் நமது ஆலயத்தில் திருச்செந்தூர் முருகர் குளத்தில் அமர்ந்து கொள்கிறார். மூலஸ்தானத்தில் பழனி முருகர், கல்யாணம் ஆனவர் திருத்தணி. இங்கு இந்த ஆலயத்தில் வந்தால் 3 படைகள் உள்ளது. 6 படைகள் 3 படைகள் இங்கே இந்த ஆலயத்தில் உள்ளது. என்ன படை? பழனி, திருச்செந்தூர், திருத்தணி. இந்த 3 ஆலய தலங்களுக்கு போன்ற பலன் இந்த புதுப்பாளையம் முருகன் ஆலயத்தில் பலன் கிடைக்கும் பக்தர்களுக்கு அனைவருக்கும். சொல்லுங்கள். இதேபோல் நமது புதுப்பாளையம் செந்தில் முருகன் ஆலயத்தில் ஆரணி டு வேலூர் மெயின் ரோட்டில் நுழைவு வாயில் அமர்ந்துள்ளது. அதே வழி எப்படி வரணும்? வழி புதுப்பாளையம் கூட்டோட்டிலேருந்து உள்ள முருகர் கோயில் வரணும். அதே போல் நமது ராஜகோபுரம் முருகன் ஆலயத்தில் ராஜகோபுரம் 5 நில ராஜகோபுரம் கட்டி முடிந்தது. கும்பாபிஷேக வேலைகள் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆமாம். ஓகே. முருகர் என்ன அழகாக அமர்ந்திருக்கிறார். சுற்றி இயற்கை காட்சி என்ன அழகாக இருக்கிறது பாருங்கள். எங்கும் காண கிடைக்காத காட்சி. சுற்று வட்டாரம் அழகாக இயற்கையோடு அமைந்திருக்குது பாருங்கள். ராஜகோபுரம் அழகாய் பாருங்கள். முருகர் கோயில் தெப்பக்குளம் பாருங்கள் என்ன அழகாக இருக்கிறது. எங்கும் இல்லாத அழகு என்ன சுத்தமாக நீட்டாக அழகாக இருக்கிறது பாருங்கள். குளத்தின் அழகை பாருங்கள். குளத்தில் நடுவே எப்படி அழகாக சிலை அமைத்திருக்கிறார் பாருங்கள். இங்கு சில வைக்கவில்லை, வைக்கப் போகிறார்கள். சுற்றி என்ன அழகாக இருக்குது பாருங்கள். குளம்
இந்த வீடியோ பார்ப்பவர்கள் உண்மையிலே ஒரு புண்ணியம் செய்தவர்கள் தான் இதெல்லாம் பார்ப்பது. ஒரு அற்புதமான காட்சிகள். குளத்தை சுற்றி எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள். அருள்மிகு செந்தில் முருகன் மகா கும்பாபிஷேகம் அழைப்புதான் பாருங்கள். ரெண்டு திங்கட்கிழமை கானா பாலாவினும் இன்னிசை பாட்டு கச்சேரி நடக்கிறது. ஒன்று 2 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:10 மணிக்கு செந்தில் முருகருக்கு மகா கும்பாபிஷேகம். யார் யார் வருகிறார்கள் நோட்டீஸில் பாருங்கள். அனைவரும் வருக வருக. நன்றி, வணக்கம்.